ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, அதாவது 3 months ஒன்ஸ் நடக்கிற இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இன்னைக்கு நடந்தது ஆர்பிஐ தரப்புல இருந்து. ஸோ அந்த ஆர்பிஐ தரப்புல இருந்து நடந்த மானிட்டரி பாலிசியில் ரெப்போ ரேட் எந்த விதமான சேஞ்சும் இல்லாத அஸ்யூஷுவலா 11th முறையா தொடர்ந்து 11வது முறையா 6.5%ஆவே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட்டு அன்சேஞ்ச், அதாவது மாறாதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற இஎம்ஐ, அதாவது ஹவுசிங் லோனோ இல்லை வெஹிக்கிள் லோனோ, இந்த மாதிரி லோனுக்கு எந்த விதமான இஎம்ஐ சேஞ்சஸும் வராது. பேங்க்கில் நீங்கள் வாங்கின இந்த டைப் ஆஃப் லோனுக்கு எந்த விதமான இஎம்ஐ சேஞ்சஸ் வராது. நீங்கள் என்ன அமௌண்ட்டில் வாங்கிட்டு லோனை கட்டிட்டீங்களோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதே இஎம்ஐ அமௌண்ட்டு அதே டென்யூரில் பே பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்றது நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு பதிவு சொல்கிறனால இப்போ அந்த ரெப்போ ரேட்னா என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ரெப்போ ரேட் அப்படின்னா வங்கிகளுக்கு ஆர்பிஐ தரப்புல, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற கடனுக்கு உண்டான வட்டி விகிதம். அதான் ரெப்போ ரேட். அது 6.5%ஆக தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா இன்ஃப்ளேஷன், அதாவது ஜிடிபி எதுவுமே இதுக்கு மேலே ரிடியூஸ் ஆகக்கூடாது, பொருளாதாரம் அப்படியே கட்டுக்குள்ளேயே இருக்கணும், விலைவாசி இதுக்கு மேலே ஏறுனா இன்னும் டிரான்சாக்ஷன்லாம் குறையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தொடர்ந்து 11வது முறையாக அதே பர்சன்டேஜில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் நடந்த விஷயம். இதனால பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சின்ன ஒரு நியூஸ் உங்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. இன்னும் ஒரு நல்ல வீடியோ வந்து அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை, டேக் கேர்.